37வது பாடல் ஆரம்பிச்சுக்கலாங்களா? 37வது பாடல்ல சாதகத்திலே த்விதம், சாத்தியத்தில் அத்விதம், ஓதுகின்ற வாதம் அதும் உண்மையல்ல. ஆதரவாய் தான் தேடுங்காலும் தன்னை அடைந்த காலத்தும் தான் தசமனன்றி யார்தான். இவர் என்ன சொல்றாரு? ரமணர் ஆத்மா இது பிரம்மம்னா எதுவுமே அவர் பேசல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரியும் மனனம் பண்றாரு அவர். அதனால இந்த உள்ளது 40 வச்சுக்கிட்டு ஆத்ம ஞானம் கிடைச்சிடும், பிரம்ம ஞானம் வந்துடும் அப்படின்னு 10ஆம் அவன் தான், தசமன்றது 10ஆம் அவன். அவர் சொல்றாரு. சில பேர் சொல்றாங்க, ஏன்னா அவர் நிறைய புத்தகம் படிச்சிருப்பாரு, வர்றவங்கெல்லாம் அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணுவாங்க, வாதம்லாம் பண்ணுறவங்கலாம் அவர் கவனிக்கிறாரு. சில பேர் இது சாத்திய ரூபம், இது சாதனா ரூபம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது என்ன சாதனா ரூபம், சாத்திய ரூபம்? இப்போ ஒருவனுக்கு வைராகியம் வரணும், பற்றின்மை வரணும். வைராகியம்னா பற்று இல்லாமல் இருக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலே ஒரு பற்று இருக்கக்கூடாது. அவன் எப்பவும் வெத்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கிறவன், நான் இதை விட்டுட போகிறேன், என் மேலே அது எனக்கு பற்று வேண்டாம், அது தர சுகம் எனக்கு வேண்டாம், அது இல்லாமலே நான் சுகமாக தான் இருப்பேன் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். இன்னொருத்தனுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம், அதுலேருந்து மது பழக்கம், நீங்கள் மீதி எல்லாம் நீங்கள் போட்டுங்க, எனக்கு பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்த நான் சொல்கிறேன். ஒன்றிலேருந்து பற்று விடணும், பொருள்லேருந்து பற்று விடலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில பேரில் பற்று இருக்கு அந்த பொருள் மீது. சில பேர் தன்னோட உடம்பு மேலே பற்று வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ட்டு, பாடியை வெயிட் குறையக்கூடாது, இல்லை இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஃபேராக இருக்கணும். உறவுகள் மீது பற்று வைக்கலாம். இந்த குழந்தை மேலே, மனைவி மேலே, தங்கை மீது, அண்ணன் மீது, தாய் மீது, இதெல்லாம். இப்போ பொருள் மீது, உறவுகள் மீது, சில பேர் சம்பவங்கள் மீது கூட பற்று வைப்பாங்க. எப்பொழுதுமே இந்த 3 நான் திருப்ப சொல்லேன்: பொருள், உறவு, சம்பவம். சம்பவம்னா இந்த சம்பவம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சம்பவத்துக்கே போவாங்க. கச்சேரி இருக்கிற சம்பவம் தான் அங்கே போவாங்க. ஃபுட்பால் மேட்ச் இருந்ததுன்னா அந்த சம்பவத்தில் போவாங்க. கோயிலில் ஏதாவது விசேஷம்னா அந்த சம்பவம். சில பேர் சம்பவத்தில் பற்று வச்சுருப்பாங்க. சம்பவம்னா சுற்றுச்சூழல் இருக்கின்ற விஷய சுகம். இப்போ பொருள் சுகம், இந்த பொருள், இந்த வீடு, வாசல், உறவு, பணம், இதெல்லாம் உறவுகள். அண்ணன், தங்கச்சி, அம்மா, அப்பா, இதெல்லாம் உறவு. சம்பவம் அதையும் சேர்த்துக்கணும். பொருள், உறவு, சம்பவம், இந்த 3த்துலேயும் பற்று நமக்கு உண்டாகுது. அது இல்லாமல் தன் மீதே பற்று இருக்கும். அது ஆத்ம பற்று. தன் உடம்பு இப்படி இருக்கணும், தன் ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், என்னுடைய பலம் உள்ள இருக்கணும். என்னால் தண்ணியில் மூச்சு பிடிச்சிக்கிட்டு 5 நிமிஷம் கூட இருப்பேன், நான் 1 நிமிஷம் இருப்பேன், நான் ஓம்னு 30 செகண்ட் சேர்ந்தாப்புல சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு பற்று தான். இதை மாதிரி பற்றுகள் நிறைய இருக்கு. ஒருத்தன் அந்த பற்றை விடுவதற்கு முயற்சி பண்ணுறான். இது என்ன? அந்த முயற்சி பேர் சாதனம் அப்படின்னு பேர். அந்த முயற்சிக்கு சாதனம். சாதகத்தில் த்விதம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சாதகம்னா சாதனம் அல்ல சாதகம். சாதகம் பண்ணுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? நேரம் ஓம் அப்படின்றாரு, ஆலாபனம் பண்ணுறாருன்னா அவர் சாதகம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் பாட்டு கச்சேரிக்கு பாடுறவர், அல்ல குரல் வளத்துக்காக சாதகம் பண்ணுறாரு. சாதகங்கிறது சாதனம், முயற்சி, எத்தனம் அப்படின்னு அர்த்தம். அப்போது அவனுடைய பற்றை விடுவதற்கு ஒரு சாதனம் பண்ணிட்டான். ஏதோ ஒரு சாதனம் பண்ணிட்டான். இப்போ அவன் பற்றை விட்டுட்டான். இப்போ எப்படி இருக்கிறான்? சாத்தியத்தில் இருக்கிறான். சாதனம் முடிஞ்ச பிறகு சாத்தியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, சாதனத்தில் த்விதம், சாத்தியத்தில் அத்விதம். நான் சாதனத்தில் இருக்கும் பொழுது, சாதன சதுஷ்டயம் சொல்லக்கூடிய சமதமாதி ஷட்கம், இது மாதிரியெல்லாம் எனக்கு சாதனங்கள் இருந்து மனதை நான் ஒருமுகப்படுத்தி, மனதை தூய்மைப்படுத்தி, குருநாதர் சொல்லக்கூடிய சிரவண மனத நிதித்தியாசத்தில் இருக்கிறேன். அது வரைக்கும் நான் சாதனத்தில் இருந்தேன். நான் சாதன பிரம்மம், முயற்சியால் பிரம்மமாக இருந்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் சாத்தியத்தில் அத்வைதம் சொல்கிறார். இப்பொழுது முடிஞ்சு போச்சு சாதனம், இப்பொழுது நான் சாத்தியமாக இருக்கிறேன். இனிமேல் எந்த முயற்சியும் இல்லாமல் நான் பிரம்மம், அத்வைதம் அப்படின்னு சில பேர் குருநாதர் சொல்கிறாங்க.
அவர் வந்து சிரிக்கிறார். டேய், சாதனத்தில் துவைதம், சாத்தியத்தில் அத்வைதமா? எப்பவுமே நீ அத்வைதம் தாங்கிறார். அறியாத போது துவிதம், அறிந்த பிறகு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சாதனம்னு சொல்கிற பாரு, நீ இந்த பஸ் ஏறி இந்த ஆத்ம வித்யாலயத்துக்கு வந்து கேள்வி கேட்கும் பொழுதே பிரம்மன் தான். நான் தத்துவமசின்னு சொன்ன பிறகுதான் நீ பிரம்மம் ஆகலை. நீ சாதனத்திலும் பிரம்மம், சாத்தியத்திலும் பிரம்மம். சாதனத்தால் பிரம்மமானா என்ன ஆகும்? அது முயற்சியினால் செய்ததாக இருக்கும், அது கர்மத்தால் அடைஞ்சதாக இருக்கும். ஏதோ செய்து பாருங்கள், சாதிச்சிட்டேன், இப்போ தான் பிரம்மம் ஆயிட்டோம் பாருங்கள். அப்போ எவ்வளோ சாதனை பண்ணியோ அந்த அளவுக்கு தான் பிரம்மம். ஒரு 10 நாளைக்கு ஜிம்முக்கு போகலன்னா அப்புறம் இப்படி சோம்பிடும், அப்புறம் ஜிம்முக்கு போயிடணும். சாதனத்தால் பிரம்மம் ஆச்சுன்னா, சாதனம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ அத்வைதம் சாத்தியம்னா சாதனம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் இல்லைங்களா? இதுக்கு சாதனமும் சாத்தியமும் 2 சமயம் நீ பிரம்மம்னு தெரிஞ்சுக்கப்பா. அதுக்கு என்ன உதாரணம்? இந்த 10ஆம் அவன் கதையை சொல்கிறார். அவன் தேடிட்டு இருக்கிறான் இந்த 10வது ஆள் எங்கேன்னு. மொத்தம் 10 பேர் ஆற்ற கடந்தாங்க. இப்போ தப்பாக எண்ணிட்டு போய் 9 பேருங்கிறதுனால அவன் தேவதத்தா 10வது ஆளை காணும் அப்படிங்கிறாங்க. எத்தனை எண்ணிப்பார் அப்படின்னு 9 தான் இருக்கிறாங்க. 10வது ஆள்னு ஒவ்வொன்று எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே 10வது ஆள் தேவதத்தன் தான். இப்போ அவனே முதல் ஆளாக தேடுறான். 2 மணி நேரம் 3 மணி நேரமாக தேடிட்டு இருக்கிறான். யாரை? தன்னையே தேடுறான். அவன் தேடி அப்புறம் கண்டுபிடிப்பானா? அவனால் முடியாது. ஏன்னா அவன் தேடுற வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது. தேடுறதை விட்ட பிறகு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன இதுப்பா தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஒரு பையன் தொலைஞ்சிட்டாங்க, செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். 10வது ஆள்னா 9 பேர், மொத்தம் 10 பேர், இப்போ 9 பேர் தான் இருக்கணும். அவர் இப்படி பார்த்தாரு, 10 பேர் இருக்கிறாங்க, இவனுக்கு 9 பேருங்கிறாங்களே, ஓ இவனுக்கு இது கணக்கில் ஏதோ தப்பு பண்ணிட்டானுங்க போல்றதுன்ட்டு 10வது ஆள் இருக்கிறான்டா அப்படிங்கிறார். அவன் சந்தோஷப்படுறான். எங்கே சாமி, எங்கே சாமின்னு இதோ காட்டுறேன் பாரு அப்படின்னு எண்ணிட்டு, நீ தான் அந்த 10வது ஆளும்போது. அப்போது 10வது ஆளாக மாறினானா? அதுக்கு ஏதாவது சாத்தியம் பண்ணானா? அவர் சொல்லிட்டு போயிட்டார், இனிமேல் 10வது ஆளாக நான் மாறணும்ன்ட்டு தவம் பண்ணி சாத்தியத்தில் பண்ணானா? அவன் சாத்தியம்னு சொல்லக்கூடிய அந்த ஆரம்ப நிலையிலும் அவன் 10ஆம் ஆள் தான். 10ஆம் அவன் தெரிஞ்சிட்ட பிறகும் 10ஆம் அவன் தான். எப்பொழுதுமே 10ஆம் அவன் தான். அதனால் பிரம்மமுமாக இருப்பதும் நீ முன்னையும் பிரம்மன் தான், இப்பையும் பிரம்மன் தான். பிரம்மம் என்பது சாதனத்தினால் உண்டாகிறதல்ல. அது சாதனத்தினால் உண்டாகிறதுன்னா அது வேற விஷயமா போயிடும். அது சொர்க்கலோகம் போகிறதா இருக்கலாம், சத்தியலோகம் போகிறதா இருக்கலாம். இந்த பூமியிலேயே கூட சில சாதனத்தினால வந்து தண்ணியில் நடக்கலாம், நெருப்பில் உட்காரலாம், அல்லது செங்கோட்டையில் போய் கொடியேற்றி நீங்கள் பிரதமராக கூட ஆகலாம். அதுக்கு சாதனம் தேவைப்படும். அதுக்கு 5 வருஷம் தான் உங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு சாதனம்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் இது சாதனத்திலும் சாத்தியத்திலும் பிரம்மம் என்று தெரிந்து கொள் எப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார். சாதகத்திலே த்விதம், சாத்தியத்தில் அத்விதம், ஓதுகின்ற வாதம் எதுவும் உண்மை அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே அத்விதம்னு புரிஞ்சுக்கணும். ஆதரவாய் தான் தேடுங்காலும், ஆதரவாய் தேடுறான். இந்த 10வது ஆள் எங்கே போனான்னு ஆதரவுன்னு ஆதங்கத்தோடு தேடுறான். தன்னை அடைந்த காலத்தும் கண்டுபிடிச்ச காலத்தும் தான் தசமனன்றி வேறு யார்? முப்பத்தி 8வது பாடல். வினை முதல் நாம் ஆயின் விளை பயன் துய்ப்போம். வினை முதல் ஆரென்று வினவி தனை அறிய கர்த்திருத்துவம் போய் கர்மம் 3 கடலும் நித்தமாம் முக்தி நிலை அப்படின்னு சொல்றார். இப்போ கர்மத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டோம்னா இவருடைய சொல் புரியும். வினை முதல் நாம் ஆயின், வினைனா செயல், அதுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் இல்லையா, அது வினை பயன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு காரியம் செய்யும்போது அது வினைங்கிறோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். எந்தெந்த வினை செய்தோமோ அதுக்குண்டான பலன் கிடைக்கும். அந்த வினையினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் அமையும். அவர் சொல்கிறாரு, கர்ம வினைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன? வினை முதல் இருந்தால்தானே வினை உண்டாகும். அவர் சொல்கிறார், வினை முதல் நாம் ஆயின் விளை பயன் துய்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். செய்தவன் நான் என்று சொன்னால் செய்தவன் அதை அனுபவிப்பான்.
செய்தவன் நான்னு சொல்லணும். அப்போ வினை முதல் நான். இந்த ஒரு காரியம் நடந்திருக்குது, இது காரணம் யாருங்க? இந்த வினைக்கு முதல் யார் அப்படின்னு கேட்குறேன். முதல்னா who is in charge, who is the causative, யார் அதுக்கு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பால் சிந்திருக்குதே, இது யார் காரணம் அப்படின்னா இப்போ காட்டுறோம், அவர் தான் வினை முதல். மீதி பேரெல்லாம் என்ன சொல்கிறாங்க? நான் வினை முதல் அல்ல. அவன் சொல்கிறான் நான் தான். அப்போ வினை முதல் நானாயின் தொடைங்கிறோம். அப்போது அதை தூய்ப்போம், அதை தொடைக்கிற வேலை நாம் தான் செய்யணும். அதை செய்யாமல் ஒரு நழுவி ஓடிடுறோம். அப்போ வினை முதல் நான் இல்லைன்னு உலகத்துக்கு நிரூபிக்க பார்க்கணும். எப்படியே தப்பிச்சிட்டோம். ஆனால் அடுத்த பிறவியில் அதுக்கு உண்டான துன்பத்தை அனுபவிக்கணும். அல்லது இந்த பிறவியிலே கூட அன்றைக்கி ஈவினிங் டீ இல்லாமல் கஷ்டப்படணும். முன்வினை செய்யின் பின்வினை விளையும், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். பிற்பகலுங்கிறது அடுத்த பிறவியாக இருக்கலாம், இந்த பிறவியில் கடைசியாக இருக்கலாம், அன்னைக்கு சாயங்காலமாக இருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம். அது அதிர்ஷ்டம், அது கண்ணுக்கு தெரியாது. உடனுக்குடன் நடந்துச்சுன்னா அதிர்ஷ்டம். அது 10 நிமிஷம் டிலேராக வந்தால் கூட அதிர்ஷ்டம் தான். அது 10 நிமிஷம் டிலேவாக இருக்கலாம், 1 செகண்ட் டிலேவாக இருக்கலாம், அல்லது ஒரு பிறவி கூட டிலேவாக இருக்கலாம், அல்லது 10 பிறவி கூட டிலேவாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது அதிர்ஷ்டம்னு பேர். வினை முதல் செய்தவன் நான் என்று உன்னிடம் இருந்ததுன்னா அதனுடைய பலனை நீ தான் அனுபவிக்கணும். நான் இந்த தர்மம் செய்தேன் அப்படின்னு சொன்னால் நீ சொர்க்கத்தில் நீ தான் அனுபவிக்கணும். நல்லா இருக்குது சார். அதே மாதிரி இந்த துன்பத்தை உனக்கு இம்சை கொடுக்கறது பாவம். மற்றவனுக்கு அஹிம்சையாக இருப்பது, அவனுக்கு நலன் விளைவித்தால் உனக்கு நலன் விளையும், இன்னொருத்தருக்கு தீமை விளைவித்தால் உனக்கு தீமை விளையும். அப்போ யார் ஒருத்தர் செய்கிறான் அவன் பேர் வினை முதல்னு பேர். அவன் பேர் கர்த்தான்னு பேர். வினை முதலுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேர்? கர்த்தா, செய்பவன். நீ வினை முதலாக இருந்தால் அந்த வினை பயனை இந்த பூமியிலேயோ அல்லது அடுத்த பிறவிலேயோ இன்னொரு சரீரத்தில் கட்டாயம் தூய்ப்பாய். நீ வினை முதல் யார் என்று வினவி நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்றார். நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன்னு சொல்றியே, செய்தது யார் என்று விசாரி அப்படின்னு சொல்றார். அப்போ குருநாதர் தான் விசாரிக்கணும். நமக்கு எப்படி தெரியும்? இது விசாரிக்கிறதெல்லாம் நமக்கு அறிவு பத்தாதே. அப்போ கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணுறோம். சுவாமி, இந்த உடம்பில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் செய்பவன் யார் அப்படின்னு. சரீரம் செய்யுமா அப்படின்னு கேட்டோம்னா சரீரத்துக்கு என்ன செய்யணும்னு இருக்குது. சரீரமும் என்ன செய்யும்? அது செய்கிறது செய்துகிட்டே தான் இருக்கும். மூச்சு விடும், ஜீரணம் பண்ணும், மலம் செலம் கழிக்கும், அதெல்லாம் செய்யுது. அதை நீ செய்தான்னு கேட்டால் நான் செய்யலை சார், உடம்பு தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறல்ல. சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு யூரின் ரீடென்ஷன் இல்லை, யூரின் போய்கிட்டே இருக்குது. அப்போ என்ன சொல்லுவாங்க டாக்டர்கிட்ட? நான் யூரின் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புலேருந்து யூரின் போய்கிட்டே இருக்குது டாக்டர். அப்போ மட்டும் நம்ம நான் உடம்புன்னு சொல்ல மாட்டாங்க. அது இன்னும் ஒரு குழா ரிப்பேர் பண்ணுற மாதிரி அவர் தான் அதுக்கு ஏதாவது காருக்கு போட்டு அடைக்கணும். இது என்னையா அப்போ மட்டும் எனக்கு நான் இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ வினை முதல் யார்? சரீரம். நான் அல்லங்கிறார். தானாக போயிட்டு இருக்குது. வயிற்றால் போயிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு. நான் வயிற்றால் போகணும்னு சொல்ல மாட்டேன், இந்த வயிறுலேருந்து போயிட்டே இருக்குதுங்கிறார். அப்போ அவர் ஏதாவது மருந்து போட்டு அவர் சரி பண்ணுறாரு. அவருக்கு தான் அவர் கார்பெண்டராச்சே, கார்பெண்டரா பிளம்பர். அவர் ஏதோ பிளம்பிங் பண்ணி அது சரி பண்ணுறாரு. இப்போ வினை முதல் நான் அல்ல, ஏதோ சாப்பிட்ட பொருள் தான், அந்த பொருள் ஒத்துக்கலை, அது வயிற்றில் போயிட்டு பாய்சன் பண்ணியிருக்குது. சாப்பிட்றதுல 2 விதமான பேதி வரும். ஒன்று அதில் விஷம் இருந்து பேதி வரும், சிலது அதில் கிரும்பி இருந்து பேதி வரும். ரெண்டும் பேதி தான். ஒன்று ஃபுட் பாய்சன், இன்னொன்று ஃபுட் இன்ஃபெக்ஷன். ரெண்டுமே டயரியாவை உண்டாக்கும். இந்த டயரியா உண்டாக்குறதுக்கு வினை முதல் யார்? சாப்பிட்ட உணவும் பாக்டீரியாவும் விஷமும் சொல்கிறோம். ஆனால் சாப்பிட்டது நீ தானே. வினை முதல் நான் தான். அப்போ வினை பயனை நீ அனுபவிக்கிறல்ல. இப்போ உடம்பா நீ அது போய் வெளியே போய் சாப்பிட்டுது, உடம்புக்குள்ளே நீ இல்லை போய் வாங்கி சாப்பிட்ட. அப்போ டாக்டருக்கு போகும்போது வினை முதல்ல வேற எங்கேயோ போட்டுறது. அந்த சமோசா தான் சார், அந்த தேங்காய் பண்ணு தான் சாப்பிட்டேன் நான். வினை முதல் நீ தான். சரீரமேக சென்று அந்த தேங்காய் பண்ணுன்னு சாப்பிடலை, நீ தான் அந்த சரீரத்துக்குள்ள செய்த. நீ யார் என்று கேளுங்க. வினை முதல் யார்? வினை முதல் ஆர் என்று வினவு. இந்த சரீரமா? என் மனசு தான் சார் அப்படின்னு. மனசாம் வினை முதலா? யோசனை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிப்போது. மனசை கூட நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் இல்லையா? எவ்வளோ பேர்
மனசை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பாரு, அவன் கூட இருந்தால் அவன் சாப்பிடல, நீ மட்டும் தானே சாப்பிட்ட தேங்காய் பன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க. அப்போது மனசை நீ வினை முதல் சொல்ல முடியுமா? அவன் மனசை கண்ட்ரோல் பண்ணுறான், நீ கண்ட்ரோல் பண்ணுற. அப்போ மனசை கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் வினை முதலாக இருக்க முடியும். அவன் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சா அவன் வந்து அகங்காரம்னு தெரியும். ஆத்மா அல்ல, நான் அல்ல, ஏதோ ஒன்று அகங்காரம், சித் ஜட கிரந்தி அப்படின்னு சொன்னார். இந்த ஆத்மா அந்த கரணங்கிற மனதோடு சங்கும் போது மனசை வந்து செய்பவனாக உருவெடுக்கிறது. இப்போ நீ என்ன இப்போ கண்டுபிடிச்ச? உள்ளது 40 மூலமும் குருநாதர் சொல்லிக் கொடுக்கும்போது இந்த நான் என்ற அகந்தையே கர்த்தாவும் போக்தாவும் அவன்தான். அகந்தையே பொய், கர்த்தாவும் பொய், போக்தாவும் பொய். கர்த்தாவும் மட்டும் பொய் இல்லை, போக்தாவும் பொய். அப்போது நமக்கு டாய்லெட்டு போய் பேதி போயிட்டு இருந்தோம்னா அதுவும் பொய்ன்னு சொல்லணும். கர்த்தா பொய்ன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஆனந்தம் வரும்போது மட்டும் கர்த்தா உண்மையாயிடும், ஆனந்தம் உண்மையாயிடும். துன்பம் வரும்போது மட்டும் பொய்ன்னு சொல்லணும். ஆனந்தம் வரும்பொழுதும் அதை நான் பொய் என்று சொல்ல பழகிட்டோம்னா துன்பம் வரும்போது பொய்ன்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். இதை முதல்ல புரிஞ்சுக்க. ஆனந்தம் வரும்பொழுது இந்த ஆனந்தம் பொய்ன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சுன்னா துன்பம் வரும்போது பொய்ன்னு சொல்றது ரொம்ப சுலபம். அப்போ மனதை பழக்கிறது இதுதான் பண்ணணும். எவன் ஒருவன் இவ்வாறு தெரிந்து கொண்டானோ, இந்த வினை முதல் யார் என்று கேட்டால் இந்த சரீரத்திலே முளைக்கின்ற ஒரு அகந்தை என்று சொல்லக்கூடிய பிரமாணஜன்ய ஞானம். இந்த அகந்தை எப்பொழுதுமே பிரமாணஜன்யம். பிரமாணத்தினால தான் அது அறிவு. அது பிரமாதாவாக இருக்குது. இந்த ஆத்மா பிரமாதம் கிடையாது. அப்படிப்பட்ட வினை முதல் யார் என்று வினைவி ஆத்மா நான் என்று தெரிந்து கொண்டால் கர்த்திருவம் போயிடும். நான் செய்பவன்கிறதே போயிடும். இதுக்கு முன்னால் செய்ததெல்லாம் சார் இப்போ தான் நான் கர்த்தருவம் இல்லை, நான் ஆத்மான்னு கண்டுபிடிச்சேன், ஆனால் முன்னாடியே நிறைய பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு. அப்பவும் கூட இதே அர்த்தம் தான்டா. அப்போ நீ அப்பவும் ஆத்மா தானே. அதான் முதல் பாட்டில் சொன்னார்ல, சாதனா ரூபத்திலே நீ ஆத்மா தான், சாத்தியத்துக்கும் ஆத்மா தான். இப்போ நீ சொல்கிற நான் இன்னைக்கு தான் கர்த்தா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் செய்கிறது மட்டும்தான் எனக்கு கர்மம் கிடையாது, ஆனால் சஞ்சித கர்மமெல்லாம் இருக்குதே அதெல்லாம் நான் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் பண்ணிட்டேன்னு சொல்கிறியே. அந்த பிறவிலே நீ யாரு? பிரம்மன் தான். அந்தந்த சரீரத்திலேயே நீ பிரம்மன் தான். நீ எப்பொழுதுமே செய்யலடா. இதுதான் ஞானம். நாம் எப்பொழுதுமே அகர்த்தா என்றது தான் ஞானம். நான் ஞானம் வந்த பிறகுதான் அகர்த்தான்னு சொல்லக்கூடாது. அப்போ ஞானத்தின் அர்த்தம் என்ன? நான் பிரம்மம்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு தான் முதல் பாட்டை அவர் போட்டு வச்சிருக்கிறார். சாதாரண ஆள் கிடையாது. தசமன் தன்னை தேடுவதற்கு முன்னாடும் தசமன் தான், தேடி கண்டுபிடிச்ச பிறகு தசமன் தான். நீ பிரம்மம், எப்பொழுதுமே பிரம்மம், நீ எப்பொழுதுமே அகர்த்தா தான், செய்யாதவன் தான். அதனால நீ பயந்துடாத. நான் ஞானம் வந்த பிறகுதான் அகர்த்தான்னு நினைக்காத. எப்பொழுதுமே நான் அகர்த்தா என்பது தான் ஞானம். ஞானம் என்ன? எப்பொழுதுமே நான் எதையும் செய்யாதவன். செய்ததெல்லாம் இந்த சரீரமும் மனமும் அதிலிருந்த பொய்யான ஒரு அகந்தையும், இந்த பிராந்தியில் நான் அதை ஆத்மாவோட கலந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கர்மம் மூன்றும் கடலுங்கிறார். இப்போ புரியுதுங்களா? கர்மம் மூன்றும். இனிமேல் செய்கிற ஆகாமி மட்டும் போயிடாது. அப்படி நிறைய பேர் நினச்சிருக்காங்க. நான் ஆத்மான்னு தெரிஞ்சிட்ட பிறகு இனிமேல் கர்மம் செய்வதெல்லாம் சரீரமும் மனமும் அது பிராரப்தவசில் இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்து நான் வெறும் சாட்சியாக இருப்பேன், கர்ம சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆகாமிய கர்மங்கள் எனக்கு இல்லாமல் போகலாம். பிராரப்த கர்மம் இருக்குமே, அது என்னை கொண்டு போகுமே. சஞ்சித கர்மம் இருக்குமே. அவர் சொல்கிறாரு, நீ அறியாமையிலிருந்து கோடிக்கணக்கான சரீரத்தில் செய்த கர்மங்கள் கூட உனது அல்ல. வினை முதல் நீ அல்ல. வினை முதல் அகந்தை. அகந்தை அழிஞ்சு போச்சு. அகந்தை இல்லவே இல்லை. அப்போ இல்லாத ஒன்று சஞ்சித கர்மத்தை செய்தது, இல்லாத ஒன்று பிராரப்தத்தில் அனுபவிக்குது, இல்லாத ஒன்று ஆகாமியத்தை பண்ணும். இல்லாதது எவ்வளோ பண்ணால் உனக்கு என்ன? இல்லாத ஒன்று எவ்வளோ பண்ணால் உனக்கு என்ன? அது பண்ணிடுச்சே சார் அப்படின்னா இருக்குதா? அப்போ இல்லாததுக்கு இருப்பு தருவது எது? உன்னுடைய அறியாமை தான். இல்லாத ஒன்று 10 தப்பு செய்தா என்ன, 1000 தப்பு செய்தா என்ன, கோடி செய்தா என்ன? கோடி பண்ணிடுச்சே சார். இல்லாதது தானே பண்ணியிருக்குது. அப்போ பண்ணதெல்லாம் இல்லாததுன்னு தெரிஞ்சுக்க. அப்போ இல்லாதது கோடி இருக்குது சார் அப்படின்னு அதில் என்ன அர்த்தம் இருக்குது? எனவே
இந்த ஞானம், இந்த வினை முதல் யார் என்று கண்டுபிடித்து அவன் நான் அல்ல என்று தள்ளும் பொழுது 3 சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மம் உனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்க. பயப்படாத, இன்னைக்கு பிறவியே கிடையாது. அப்படி நிற்கின்ற நிலைதான் நித்தமான் முக்தி நிலை, விடுபட்ட நிலை. வீடு பேரு என்ன? விடுதலை விடுபட்டோம். ஆத்மா இந்த அனாதிகால அஜ்ஞானத்தினால அகங்காரம் என்று நினைத்து கொண்ட அத்தியாசத்திலிருந்து விடுதலை. நாம உடம்புலேருந்து விடுதலை பெற்றுள்ள, மனசுலேருந்து விடுதலை பெற்றுள்ள. உன்னை யார் விடுவிக்கிறது? நீ எப்பொழுதுமே சுதந்திரி தான். அஞ்ஞானத்திலேருந்து விடுதலை, அத்தியாசத்திலேருந்து விடுதலை. ஏதோ செய்வதை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனே, அது பாட்டுன்னு அது பிரகிருதி இயக்கத்தில் அது செய்து. பிரகிருதி செய்வதை புருஷனாகிய நான் ஏன் நினைக்கணும்? அதனால புருஷன் பிரகிருதிங்கிற ஞானத்தினாலே புருஷனாகிய நான் பிரகிருதிக்கு வேறானவன் என்று இந்த நம்ம சொல்லலை, சரீரத்திரைய சரீர அதீதம், சரீரத்திற்கு சாட்சியா இருக்கிறான். அவஸ்தாத்திரைய சாட்சி, பஞ்சகோஷ விதரித்தம். அப்படிப்பட்ட நான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அவனுக்கு 3 கர்மங்களும் இல்லை. அது பேர் தான் முக்தி நிலை. முக்தி நிலைங்கிறது என்ன? வினை முதல் யார் என்று கண்டுபிடிச்சு நான் வினை முதல் அல்ல, வினை முதலாக இருந்ததெல்லாம் பொய்யான ஒரு அகந்தை என்று தெரிந்து கொள்வது. 39வது பாட்டு. இங்க எப்படி உச்சரிக்கணும்? பத்தன் அப்படின்னு உச்சரிக்கணும், பத்தன் கிடையாது. இது சமஸ்கிருத சொல். பத்தன் என்னும் மட்டே பந்த முக்தி சிந்தனைகள். பத்தன் ஆர் என்று தன்னை பார்க்குங்கால் சித்த நித்த முக்தன் தான் நிற்க. ஓ, சித்தமாய், சித்தமாய், சித்தமாய் படிச்சிடாதீங்க, சித்தமாய், சித்தமாய் நித்த முக்தன் தான் நிற்க. நிற்காதேல் பந்த சிந்தை முத்தி சிந்தை முன் நிற்குமோ. இந்த இடத்துல சிந்தைன்னு சொல்லணும், அங்கே சித்தம்னு சொல்லணும், அப்புறம் பத்தன்னு சொல்லணும். இந்த உச்சரிப்பு தமிழில் இது குருமுகமாக நம்ம உச்சரிக்க கற்றுக்கணும். பத்தன் என்னும் மட்டே பந்த முக்தி சிந்தனை. எல்லாரும் கிளாஸுக்கு ஆத்ம வித்யாலயத்துக்கு வராங்க. குருநாதர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கெல்லாம் முக்தி தரப்போகிறேன். அப்போன்னா நாங்கள் யாருன்னா, நீங்களாம் பத்தர்கள். பக்தர்கள் இல்லை, பத்தர்கள், பவுண்டட் பர்சன், கட்டி போட்டவர்கள். எதில் கட்டி போட்டிருக்கிறாங்க? சரீரத்தில் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. சரீரத்தை விட்டு உங்களால் விட முடியல. மனசில் கட்டி போட்டு வச்சிருக்கிறார். மனமுங்கிறதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, சரீரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் முக்திங்கிறது என்ன? சரீரம் மனசுலேருந்து விடுபட்டது. இந்த மனோ இந்திரிய சரீர தேக விடுதலை. இதுக்குள்ளே மாட்டிட்டு தான் நம்ம ஏகப்பட்ட கஷ்டப்படுறோம். இந்த சரீரத்துக்குள்ளே மாட்டி கஷ்டப்படுறது என்னென்னு நீங்கள் பாருங்கள். இந்த சரீரம் முடமாயிடுச்சுன்னா, சரீரம் குருடாயிடுச்சுன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். அது ஒரு கஷ்டம்தானே. அது பேர் பத்தம். நீ சரீரம் நினச்சதுனால, சரீரத்துக்குள்ளே இருப்பதனால நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ அப்படிப்பட்டவன் அல்ல. நீ விபுகு சர்வ வியாபகி ஆகாஷவத்து. ஆகாசம் போல இருக்கிற நீ. ஆகாஷ திருஷ்யம், சாதிருஷ்யம் அப்படின்னு சொல்கிறார். ஆகாயம் போல் விரிந்திருப்பாய். அப்படி ஒன்றும் தெரியலையே சார். அது எப்படி தெரியும்? நீ தான் அப்பிரமேயமாச்சே, நீ தான் சொப்பிரகாசமாச்சே. நீ மறுபடியும் பிரமேயமாறு ஆகாயம் உள்ள ஒன்று தேடினா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்கிறீங்க சார் நான் ஆகாயம் முழுக்க இருக்கிறேன்னு சொல்லி, நீ என்ன பண்ணுற? ஆகாயம் முழுக்கன்னு ஒன்று தேடுற. நம்ம என்ன பாட்ட சொன்னோம்? நீ அப்பிரமேயம், நீ பிரமாணத்தினால வெளியே பார்க்குற பொருள் அல்ல. அப்போ ஆகாயம் முழுக்க நீ பார்த்தேன்னு சொன்னால் நீ முட்டாள்னு அர்த்தம். ஆகாயம் முழுக்க நீ இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் அறிவில் தான் அதை புரிஞ்சுக்கணும். உணர்வில் பிரமாணத்தை பயிர்த்து நான் வெளியெல்லாம் இருக்கிறேனா அப்படின்னு நீ தேடுறது முட்டாள்தனம். இவ்வாறு நினைப்பது ஒரு பந்தம். இப்போ சுவாமி என்னை பந்தத்திலேருந்து விடுதலை செய்யுங்க, நான் ஒரு முமுக்ஷு, எனக்கு அது ஞானத்தினால கண்டுபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் பத்தன் என்று உன்னை நினைத்து கொண்டிருக்க வரைக்கத்தான் எப்படி பந்தம் வந்தது, முக்தினா என்ன என்ற பேச்செல்லாம் இருக்குமா. இப்போ மாணவர்களெல்லாம் குருக்கிட்ட கற்றுக்கிற வரைக்கும் அடியேன் பத்தன், நீங்கள் நித்திய முக்தர், எங்களை பந்தத்திலேருந்து விடுவீங்கள் அப்படின்லாம் சொல்கிறார்.
நீ எப்பொழுதுமே பத்தாமவன் தான், எப்பொழுதுமே பிரம்மம் தான், எப்பொழுதுமே வினை முதல் அல்ல, இப்படியெல்லாம் ஒரு விளக்கின பிறகு அவன் என்னன்னா இப்போது தன்னை அறிந்து கொண்டான். இப்போ சொல்கிறான், பந்தம்னா என்னன்னு கேட்டான். அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா? முக்தின்னு ஏதாவது ஒன்று இருக்குதா? பந்தம் முதல்ல இருக்குதான்னு சொல்லுங்கள், அப்புறம் முக்தி தரேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன பேச்சையே மாத்திர? நேற்று வரைக்கும் பந்தப்பட்டவன்னு சொன்னேன், குருநாதர்கிட்ட போய் நான் முக்தி அடைந்தேன்னு சொன்னேன், உபநிஷத்தெல்லாம் படித்தேன்னு சொன்னேன். பந்தம் என்பது சரீரத்தில் கட்டப்பட்ட நிலை, முக்தி என்பது சரீரத்தில் விடுபட்ட நிலை, சரீரத்தில் இருந்து கொண்டே விடுபட்ட நிலை அப்படின்லாம் இப்போ சொல்லிட்டு இருந்தியே. இப்போ நீங்கள் பந்தம்னா என்னன்னு கேட்டேன். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. முக்திங்கிறது பந்தம்னு முதல்ல இருந்தால் சொல்லு, அப்புறம் முக்தி பற்றி நான் பேசுகிறேன். ரமணர் அப்படி தான் சொல்கிறார். எது வரைக்கும் இந்த பந்தம் முக்திங்கிற பேச்செல்லாம்? ஞானம் வரும் வரை தானே. அப்போ தானே காலட்சேபெல்லாம் பேசிட்டு இருங்க. பந்தத்தை பற்றி ஒரு 10 நாள் பேசுகிறார், முக்தியை பற்றி ஒரு 10 நாள் பேசுகிறாரு, எல்லாம் கை தட்டுறாங்க. இதெல்லாம் எது வரைக்கும்? குருவுக்கும் சிஷியனுக்கும் பந்தம் மோட்சம் பேச்சு எவ்வளோ நாள் இருக்கும்? முக்தி அடைகிற வரைக்கும் தான். தன்னை பிரம்மம்னு கண்டுபிடிச்ச பிறகு இந்த பந்தம் எங்கே இருக்குது? முக்தி யாருக்கு வேணும்? இவன் பிரம்மம், எப்பொழுதுமே இவன் தான். இப்போ ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த நான் என்று சரீரத்தை அபிமானிக்கின்ற ஒருத்தர் இருக்கிறான்ல, நம்மகிட்ட எல்லாம் ஒருத்தர் இருக்கிறான்ல, நான் என்று சரீரத்தை அபிமானிக்கின்ற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? அது அத்தியாசம்ங்கிறோம். அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். நான் என்ற உணர்வு சரீரத்தில் இருக்கிறேன்னு சொல்லுது. இப்படி சொல்லுகின்ற ஒன்று ஆத்மாவா சரீரமா? நான் சரீரி என்று சொல்கிறான் ஒருத்தன், நான் உடம்புடையவன் சொல்கிறான். அது சொல்வது ஆத்மாவா கேட்டோம்னா ஆத்மாவுக்கு சரீரமே கிடையாது. அது எங்கும் இருப்பது. சரீரம் சொல்லுமானா அது ஜடம். இப்போ யார் ஒருத்தன் நான் சரீரின்னு சொன்னான்? யான் ஒருவர் வந்து பந்தம்னு சொன்னான், எனக்கு மோட்சம் வேணும்னு சொன்னவன் யார்? நிச்சயம் ஆத்மா கிடையாது, அது பரபிரம்மம். நிச்சயம் இந்த உடம்பும் சொல்லாது, மனமும் சொல்லாது. அப்போ யார் சொன்னா அப்படின்னு விசாரிக்க சொல்கிறார். அதுதான் ஆரம்ப காலத்துலேருந்து நான் என்ற விசாரணை. இந்த நான் என்ற விசாரணை என்ன கண்டுபிடிச்சோம்னு சொன்னால், நானும் உனக்கு இல்லவே இல்லை. அந்த மஞ்சப்பைக்காரன் அவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் இல்லை, பெண் வீட்டுக்காரனும் இல்லை, ஆத்மாவுக்கும் சொந்தம் இல்லை, இந்த சரீரத்துக்கும் சொந்தம் இல்லாத ஒன்று. ரெண்டும் சேரும்போது முளைக்குது. காலையில் நனவுல முளைக்குது, ராத்திரி தூக்கத்தில் படுத்துக்குது. இப்படி தோன்றி மறைந்து மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அறிவு பொருள் இருக்குதே, அதுதான் பிரமாணஜன்ய ஞானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தன்னை பிரமாதா என்றும் கர்த்தா என்றும் போக்தா என்றும் எது ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறதோ அதை நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தினா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ரெண்டு பேரும் இப்படி சேர்க்கும்போது புதுசாக வருது சார். பாருங்க, எடுத்தம் போயிடுச்சு, ரெண்டு ஜால்ரா இருக்குது. இதுவும் சத்தம் போட மாட்டேங்குது, இதுவும் சத்தம் போட மாட்டேன். இப்படி தட்டினோட பாரு சத்தம் வருதுன்னு. இந்த சத்தம் இதுலேருந்து வந்தா இதுலேருந்து வந்தா யாரும் சொல்ல முடியுமா? இந்த ஜால்ரா தட்டும்போது யாராவது ஒருத்தர் இந்த ஜால்ரால் தான் வந்தது சார், இதுலேருந்து வரலன்னு சொல்ல முடியுமா? அப்போ இதுலேருந்து வரலன்னு சொல்கிறோம், ரெண்டுத்துலேருந்து வருதுன்னா இப்போ ரெண்டு தனித்தனியாக வரணுமே. இதுலேருந்து வருதுன்னா இது மட்டும் நீ எடுத்துகிட்டு போகலாம், சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுலேருந்து இருந்ததுன்னா இது எடுத்துகிட்டு போகலாம். அது ரெண்டுமே சத்தம் போடுறதில்ல, ஆனால் ரெண்டு சேர்ந்தா சத்தம் வருது. அப்போ சத்தம் உண்மையாலே இருக்குதா? இருக்குதுன்னா அது இருக்கிறதுக்கு இடத்த காட்டணும். இந்த ரெண்டுத்துலேருந்து தான் வந்திருக்கணும். நல்லாவே தெரியுது ரெண்டுத்துலேருந்து தான் வந்தது. இப்போ உங்கள் அறிவே சொல்லுது ரெண்டுத்துலையும் இல்லைன்னு. அப்போ சொல்லுங்கள், சப்தம் உண்மையா? இது உண்மை ரெண்டும். ஆனால் சப்தம் சேர்ந்தால் வருது. அப்படிப்பட்டது தான் இந்த அகங்காரம். அவன் தான் கர்ம வினையில் இருந்தான், அவன் தான் வினை முதலன், அவன் தான் நான் என்ற பத்தன், அவன் தான் முக்தம் அடைய போகிறவன் இப்படின்னு சொல்லும் பொழுது, பத்தன் என்றும் மட்டும் உன்னை நீ பந்திக்கப்பட்டவன் என்ற அகங்காரம் நான் என்று சொல்லி கொண்டிருக்கும் வரையே, தேக அபிமானம் இருக்கும் வரை, மனோ அபிமானம் இருக்கும் வரை, விஞ்ஞானமய அபிமானம் இருக்கும் வரை, நான் இந்த சரீரம் என்ற நினைப்பு இருக்கும் வரை, பத்தன் என்ற மட்டே அது வரைக்கும் தான் நான் எப்பொழுது பந்தம் விடுபட்டு முக்தி அடைவேன் என்ற சிந்தனைகள் பிறக்கும். பத்தன் யார் என்று நீ விசாரிக்க ஆரம்பிச்சினா, ஆத்மாவும் அல்ல, உடம்பும் அல்ல. உடம்புனா சூக்ஷ்ம ஸ்தூல காரண மூணுத்தையும் சேர்த்துக்கணும். அப்புறம் இந்த ஜால்ராவும் இல்லை, இந்த ஜான்ராவும் இல்லைன்னா சத்தமே இல்லை. இப்போ சத்தம் அடக்கலாமா உற்பத்தி பண்ணலாமான்ற பேச்சு வருமா? ரெண்டுத்தையும் பிரித்து போட்டால் முடிஞ்சு போச்சு.
சேர்க்கும்போது சத்தம் வருது சார், வந்தால் உனக்கு என்ன? அது உண்மையில் இருந்தால் தானே உனக்கு பிரச்சனை. இப்போ சொல்லுது, இப்போ சொல்கிறான், பத்தன் யார் என்று தன்னை பார்க்கும் கால் சித்தமாய்னா எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றன்னு அர்த்தம். சித்தமாய் இல்லை, சித்தமாய், ஆல்வேஸ் எக்ஸிஸ்டிங். சத்ரூபமாய், எப்பொழுதும் அடைந்ததாய். சித்தம்னா அடைந்தது, சாத்தியம்னா அடைவது, சாதனம்னா அடைவதற்கு முயற்சி பண்ணுவது. அடைஞ்சிட்டினா சாத்தியம் அல்லது சித்தம்னு பொருள். சாத்தியங்கிறது எப்பவுமே இனிமேல் வரக்கூடியது, சித்தம்ங்கிறது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிறது. இப்போ இந்த பொருள் கையால் எடுத்துட்டேன்னா இந்த கையை கொண்டு போகிறது சாதனம். இது கை இது எனக்கு இப்போ கிடைச்சி போச்சு, இது சாத்தியம். இப்போ நான் பிரம்மங்கிறது சாதனமும் இல்லை, சாத்தியம் இல்லை, அது சித்தம். நான் எப்பொழுதுமே பத்தாமவன் தான், நான் எப்பொழுதுமே பிரம்மம் தான். அது சித்தமாய் நித்த முக்தன் தான் நிற்க. எப்பொழுதுமே சித்தமாய் நான் முக்தனாக இருக்கும் பொழுது இங்கே பந்தம் முக்தம்ங்கிற பேச்சு என்ன இருக்குது? பந்தம் இருந்தால்தானே முக்தம். நான் எப்பவுமே முக்தன் தானே இருக்க. நிற்காதேல் பந்த சிந்தனை முக்தி சிந்தனை முன்னிற்குமோ அப்படின்னு அறிந்த பிறகு பந்தத்தை பற்றியும் முக்தி பற்றியும் பேசுவாயா அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி 30வது பாட்டை சொல்கிறார். இப்போ பந்தமும் முக்தியும் இந்த ஞானம் பெறுகின்ற நிலையில் வரையத்தான் தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்ட பிறகு அவனுக்கு எல்லாமே அசத்து பொருளாய் சத்து அற்றதாய் இருக்கும், சாரமற்றதாக இருக்கும். இப்போ ரமணர் போன்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் மணிக்கணக்காக வாதம் பண்ணுறாங்க. பந்தத்திற்கு காரணம் என்ன? முக்திக்கு எப்படி அடையிறது? முக்தி யோகம் பண்ணலாமா, கர்ம யோகம் பண்ணலாமா, பக்தி யோகம் பண்ணலாமா அப்படின்னு பேசிட்டு அமைதியாக இருக்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் நான் பக்தன் என்று நினைக்கிற வரைக்கும் தானே, இவனே தன்னை பக்தன் இல்லைன்னு தெரிஞ்சிட்ட பிறகு பக்த பற்றியும் பேச மாட்டான், முக்தியும் பற்றியும் பேச மாட்டான். இப்போ 2 பேர் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அங்கே மாதிரி தட்சிணாமூர்த்தியும் அந்த சனத்குமாரர்கள் போய் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. நமது கடைசி பாடல் 40வது பாடல். உருவம் அருவம் உருவருவம் மூன்றாம் உருமுக்தி எண்ணில் உரைப்பன். உருவம் அருவம் உருவருவம் ஆயும் அகந்தை உரு அழிதல் தான் உரு அழிதல் தன் முக்தி உணர். முக்தியை பற்றி கடைசியாக ஒரு முடிவு பண்ணிட்டார். முக்தி என்பது என்ன அப்படின்னு பேசும்போது 3 வகையான முக்திகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 3 வகையான முக்திகள் என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, சிலர் சொல்கிறாங்க சாரூப முக்தி, இறைவன் மாதிரியே ஆயிடுறது. சாமீப முக்தி, இறைவன் இருக்கின்ற இடத்துல நான் போய் அங்கே லோகத்தில் வசித்தல், வைகுண்டத்திலே வசித்தல், கைலாயத்தில் வசித்தல் சாலோக முக்தி. சிவன் மாதிரியே வாழ்வது. இது போல இந்த அகோரின்னு சொல்கிறவங்கெல்லாம் சிவன் மாதிரியே நடந்துக்குவாங்க, கபாலத்தெல்லாம் போட்டுக்குவாங்க, சாம்பலை பூசிவாங்க. கேட்டால் நான் மயானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது அங்கே போனாலும் அப்படி தான் இருப்பான். அவனுக்கு கொண்டு போய் கைலாயத்தில் விட்டாலும் நான் சிவன் சொல்லிட்டு வேஷத்தில் இருப்பான், ஒரு பாவனை ரூபமான. அந்த பாவனை ரூபமாக தன்னை சிவனாக பாவிக்கிறது அது சாரூபம்ங்கிறாங்க. சில பேர் அந்த லோகத்தில் சிவபக்தர்களுடன் வாழணும் அப்படின்னா அது சாலோகம். சிவபெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது சாமீபம் இப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரூபம் இருக்குது இல்லை, அது ரூபமான ஒரு முக்தி. தன் ரூபத்தை விடலாம, சரீரம் இருந்தால் தானே சமீபமாக இருக்க முடியும். கடவுளுக்கு ஒரு உருவம் இருக்கணும், எனக்கு ஒரு உருவம் தான் நம்ம சமீபமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ இவர் ஒரு கடவுள், இவர் பக்கத்தில் இருக்கார், சமீபம். இது ஒரு முக்தி. அப்போ இவருக்கு ஒரு ஷேப் வேணும், இவருக்கு ஒரு ஷேப் வேணும் இல்லையா? அப்போ ரூபம், இது ரூப முக்தியா அப்படிங்கிற. அல்லது சாமீபம், சாரூபம், சாலோகம், எப்படி இருந்தாலும் உனக்கு ரூபம் வேணும். கடவுளுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணும், உனக்கு ஒரு ரூபம் இருக்கணும். சில பேர் சொல்கிறாங்க அரூபம் அப்படிலாம் உருவமே இருக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். அந்த முக்தி உருவமற்ற முக்தி. கடவுளுக்கு உருவம் இருக்கு இல்லையா, எனக்கு உருவம் இருக்காது.
உருவம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு. உருவம் இல்லாமல் இருப்பேன்னு சொன்னோம்னா அர்த்தம், உருவம் இல்லாத இருப்பேன்னு ஏன் சொல்லுது? இருப்பேன்னு சொன்னா இன்னொன்று இருந்தால் தான் இருப்பேன்னு சொல்கிறது. அப்போ ஏதோ ஒரு வகையில் உனக்கு அரூபம் வந்துடுது. அப்போ ரூபம், ரூபாரூபம். எனக்கு சரீரம் இல்லை, ஆனால் நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? இன்னொன்று இருக்குதுன்னு தானே அர்த்தம். ஏன்னா ஒருத்தன் நான் இருக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு கூட்டத்தில் இருந்தாக்கா நான் இருக்கிறேன்னு அவன் எழுந்து சொல்லுவான். நீ மட்டும் தனியாக ரூமில் இருந்தா நான் இருக்கிறேன்னு யாரை சத்தம் போடுவியா? சொல்ல மாட்டேல்ல. அப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுதே உனக்கு ரூபம் வந்துடுது. அப்போ முக்தி எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம்னா எல்லாரும் கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை ரூபத்தோடு இருப்பது முக்தியா கடவுள்கிட்ட, அது ரூபம் இல்லாமல் இருக்கணும். அப்போ ரூபம் இல்லாமல் இருக்குன்னா அது ரூபாரூபம்னு வேறு. ரூபாரூபம், ரூபமும் அரூபமும் கலந்து. இப்போ சிவனுக்கு நடராஜ பெருமாள் மாதிரி கொடுத்தனா ரூபம். சிதம்பரத்தில் அவருக்கு உருவமே இல்லை, அரூபம். சிவலிங்கமாக வச்சா ரூபாரூபம். ஒரு ரூபமும் இருக்குது, ஆனால் அரூபம். என்ன ஷேப் இருக்குது? கண்ணு மூக்கு காது ஒன்றுமே இல்லையே, குழவையை பிடிச்சி வச்சா மாதிரி தானே இருக்குது. குழவின்னு பார்க்கும்போது அரூபம், ஆனால் குழவின்னு ஒரு ஷேப் இருக்கிறதுனால ரூபம். ரூபாரூபம்னு சிவலிங்கத்துக்கு பேர். சிதம்பரத்தில் அவருக்கு அரூபி. நடராஜர் பெருமாளாக இருந்தார்னா முழு ரூபம். அவருக்கு கை காலெல்லாம் இருக்குது, அவயவங்களோடு இருக்கிறார். ரூபம், அரூபம், ரூபாரூபம், இந்த மூன்று நிலையும் நீ அடைவேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அது முக்தி இல்லைடாங்கிறார். உருவம் அருவம் உருவருவம் ஆயும், எப்படின்னா இருந்துட்டு போ. அகந்தை உரு அழித்தல். அகந்தையா இருக்கிற வரைக்கும் தான் இந்த பேச்செல்லாம். பந்தம் முக்திங்கிற பேச்சு. நான் ரூபமாக இருப்பானா, அரூபமாக இருப்பானா, ரூபாரூபத்தில் இருப்பானா, நீ என்ன இருப்பேங்கிறது. இங்கே இருக்கிறது ஒரு பொருள் தான், இரண்டற்ற சைதன்ய ரூபமான பிரம்மம். அது அகந்தை அழிந்த பிறகு இருக்கும். அதுக்கு ரூபம் என்ன, உருவம் என்ன, இதெல்லாம் யார் பேச போகிறான்? அங்கே பேச்சுக்கு என்ன இடம் இருக்குது? அங்கே ஷேப் எங்கே இருக்குது? ஷேப் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அதனால் சொல்கிறாரு, அகந்தையின் உருவை அழித்தல் தாண்டா முக்தி. மீதி நான் அடைவது உருவமா, உருவமற்ற நிலையா, உருவருவற்ற நிலையான்னு அடையிற பொருளாக பார்க்காத. நீ அகந்தை இல்லாத நிலைதான் முக்தி அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போகிறோம்? நாம் முக்தியில் தான் இருக்கிறோம். அகந்தையை விடும்பு இருக்கிறதா நீ முக்தி எப்படிப்பட்டதுங்கிற பேச்சே. பந்த முக்தி பேச்செல்லாம் அகந்தை இருக்கும் வரை தான். இந்த அகந்தை யாருன்னு கண்டுபிடிச்ச பிறகு அவர் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அகந்தையே மற்றவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவன் தனக்கு சொல்லுவார் அகந்தையற்ற நிலை. அகந்தையற்ற நிலையில் எப்படி இருக்கிறதுங்க? நீங்கள் பல நேரம் அப்படி தான் இருந்திருக்கிறீங்க. உங்களை சீன்ற வரைக்கும் நீங்கள் அகந்தை இல்லாமல் தான் இருக்கிறீங்க. உங்கள் மனசு கலங்காத போது அகந்தை இல்லாமல் தான் இருக்கிறீங்க. எப்போ அகந்தை வருது தெரியுங்களா? மனம் கலங்கும் பொழுது, உங்களை உலகம் சீண்டும் பொழுது, உலகம் உங்களை தூண்டும் பொழுது, உலகம் உங்களை ஏவும் பொழுது. ஒருத்தனை ஏவரவன் வைங்க, ஏய் இங்கே வா அப்படின்னா உள்ள அகந்தை இருக்குதுன்னு அர்த்தம். உலகம் உன்னை தூண்டுதுன்னு வைங்க, அங்கே போகணும்னு உங்களுக்கு ஒரு தூண்டல் வந்ததுன்னா உலகம் உங்களை தூண்டுது. ஒன்று உங்களை உலகம் ஏவும், இல்லைன்னா உலகம் உங்களை தூண்டும். தூண்டுச்சுன்னா நீங்களாக செய்வீங்க, ஏவுந்துச்சுன்னா நீங்கள் செய்விக்கப்படுவீங்க. நான் செய்விக்கப்படுவதாகவும் செய்பவனாகவும் வருவது காரணம், என்னை தூண்டுகிறது, என்னை உலகம் ஏவுகிறது. ஏவுவதற்கும் தூண்டுவதற்கும் உள்ள ஒரு ஆள் இருந்தால் தானே. நீ யாரும் இல்லைன்னா யார் உன்னை தூண்ட முடியும்? யார் உன்னை ஏவ முடியும்? ஓஷோ சொல்கிறார்ல எம்டி போட், அந்த கதையை ஞாபகம் வச்சுப்பார். தி அஜார், டோர் இன் அஜார் அப்படின்னு சொல்லுவார். அது ரெண்டுமே உங்களுக்கு சொல்கிறேன். டோர் இன் அஜார் அப்படிங்கிறது என்னென்னா, அஜார்னா திறந்தும் திறவாமலும் இருக்கின்ற கதவு. க்ளோஸ்டுங்கிறதும் ஓப்பனுங்கிறதும் டிஸ்டிங்க்டாக தெரியுது. அஜாருங்கிறது தெரியாது, அது க்ளோஸ்டு ஆனால் ஓப்பன். பூட்டாமல் தாழ் போட்டிருக்குது, சும்மா தள்ளி இருந்துருது. த டோர் இன் அஜார் அப்படின்னா பூட்டாமல் திறந்தும் திறவாமல் இருக்கின்ற ஒன்றை ஒருத்தன் ஓங்கி போய் உதைத்து அந்த ரூமுக்குள்ளே நுழையணும்னு நினச்சான்னா நஷ்டம் யாருக்கு? கதவுக்கா உதைச்சவனுக்கா? கதவுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் உதைச்சவனுக்கு அடிப்படுதே, அது கதவு கொடுத்துதான், தானே உண்டாக்கிட்டான். ஸோ யூ பி டோர் இன் அஜார்.
உங்ககிட்ட அகங்காரம் இருந்தால் தானே ஒருத்தன் உதைப்பான். ஒருவேளை உன்னை உதைச்சான்னா உனக்கு என்ன ஆகும்? நீ தான் டோரின் அஜாராச்சே, டோர் திறந்துட்டு போயிட்டு போகுது. அப்போ எந்த வேகத்தில் வந்தாலும் அவன் அதை அடிப்படுவான். உங்களை தோற்கடிப்பதற்கு எவ்வளவெல்லாம் ஒருத்தன் முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு காரணம் நீ அகந்தையோடு இருந்து வரைக்கும் தான். அவன் ஜெயிச்சேன் கை தட்டிக்குவான், அவனை தோற்கடிச்சிட்டேன். அகந்தை இல்லாதவன் யார் தோற்கடிக்க முடியும்? யார் வெல்ல தான் முடியும்? அங்கே யாரும் இல்லை. அது பேர் எம்டி போட்டுங்கிறார். இந்த கொடைக்கானலில் ஏரியில் நிஜமாவே நான் பார்த்தேன். மாணவர்களோட ஒரு போட்டில் போகிறோம். மாணவர்கள் சும்மா இருப்பாங்களா? இப்படியே ஆட்டிக்கிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஒருத்தன் எழுந்து டான்ஸ் ஆடுறான். அப்புறம் படகோட்டியும் சொல்கிறாரு, உட்காருங்க சார், சொல்லுங்கள் சார், பசங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு. நான் கரையில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்னொரு குடும்பத்தோட ஒரு போட்டில் வராங்க. அவங்க குழந்தை குட்டியோட அந்த அப்பா அப்படியே கவனமாக இருக்கிறார். அந்த பசங்கள்லாம் வாண்டு பசங்க இருக்கிறாங்க. நம்ம வயசு பொண்ணு இருக்குது, இதை ஏதாவது பேசிடுவானுங்க, கேலி பண்ணுவானுங்க. அவர் ஒரு மரப்பா நிற்கிறார். உங்களுக்கு தெரியுமே அப்பாங்க எப்படி இருப்பாங்க. இப்போ இவங்களும் மரப்பை தாண்டி அவங்க ஏதாவது பண்ணுறாங்க. சேட்டெல்லாம் பண்ணாதானே அந்த பொண்ணு இந்த பையன்களெல்லாம் என்ன கவனிச்சான்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்குது. இப்படி வரும்போது 2 போட்டும் மோதும் போது பண்டை வளர்ந்துருச்சு. அப்பா எழுந்து சத்தம் போடுறான், கண்ணு இல்லையாடா முட்டாள்களா, இப்படி பண்ணுறீங்களா அப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு அப்படி ஒரு சத்தம் போட்டார். இந்த பசங்களும் சொரணையே இல்லை. அது இப்படி போயிடுது. அப்புறம் அவர் திரும்பிட்டு இப்படி போனார் பாருங்க, இன்னொரு போட்டில் இடிச்சிட்டார் அவரே. அவர் செல்ஃப் ரோயிங் அப்பா. இப்போ அந்த போட்டில் யாருமே இல்லை. இப்போ யார்கிட்ட சண்டை போடுவார்? அப்போ போட்டில் யாராவது ஒருத்தர் இருந்தால் தானே சண்டை போட முடியும். எம்டி போட்டில் யார் சண்டை போட முடியும்? அந்த போட்டை யாராவது தூண்ட முடியுமா? அல்லது யாராவது ஏவ முடியுமா? அப்படி போன்னு சொல்ல முடியுமா? எதுவும் பண்ண முடியாது. இந்த போட்டும் எம்டி பண்ணுங்கிறார். பெயில் அவுட் த வாட்டர். உள்ளே இருக்கிற தண்ணியை இறைச்சிடுங்க. இந்த அகந்தைங்கிற தண்ணியை எடுத்து இறைச்சிடுங்க. பி எம்டி, பி குவாய்ட். தெர் இஸ் நோ டூயர், தெர் இஸ் நோ என்ஜாயர், தெர் இஸ் நோ டாக்கர், நெபடி இஸ் டு டாக். அவனை யார் தூண்ட முடியும்? சரீரத்தை தூண்டினா பதில் சொல்கிறதுக்கு அகந்தை வேணும். மனசை தூண்டுனா பதில் சொல்கிறதற்கு அகந்தை வேணும். அகந்தை அடிந்தவன் அங்கே ஆத்மா பரம்பிரமமாக எங்கும் இருப்பவனாக அமைதியில் இருக்கிறேன். அவனிடம் இந்த உலகம் என்னை பார், என்னை அனுபவி, என்னை கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லவே சொல்லாது. உள்ளுக்குள்ளே யாருமே இல்லை. இதை செய் அதை செய்யன்னு ஏவல் விடுவதற்கும் யாரும் இல்லை. அவன் அந்த சரீரத்தில் தான் இருக்கிறான் எல்லாரும் போல. ஆனால் ஈஸ் எம்டி போட். அவன் உள்ளே அகந்தையற்ற நிலையில் ஆனந்தமாக இருக்கிறான். அந்த அகந்தையற்ற நிலையில் அவன் எப்படி உலகத்தை பார்ப்பான்? வழக்கம் போல் கண்ணு தான் பார்க்கும், வழக்கம் போல் மனதான் அதை குவிக்கும், வழக்கம் போல் அகந்தை தான் இது ஆணு, இது பெண்ணு, இது சாப்பிட்ற பொருள், இது சாப்பிடாத பொருள், இது நல்லது, இது கெட்டது எல்லாம் சொல்லும். ஆனால் இவனிடம் கலக்கம் இல்லை. அதை நாடுவதும் இல்லை, அதை வெளுப்பதும் இல்லை. விருப்பேற்பற்ற நிலையிலே இருக்கிறான். இந்த விருப்பேற்றுன்னா ஆத்மா கிடையாது. இந்த அகந்தையில் விருப்பேற்று போயிடுச்சு. இந்த அகந்தையில் விருப்பேற்பு நீங்குவது தான் முக்தி. அகந்தை அழிக்க வேண்டியதில்லை. நகேயம் ந உபாதேயம். தேடுவதும் இல்லை, விலக்குவதும் இல்லை, விரும்புவதும் இல்லை, வெறுப்பதும் இல்லை. என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கிறான். விஷயங்கள் அவன் கண்ணு மூக்கிலெல்லாம் போயிட்டு தான் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இந்த அகந்தை இல்லாதவனுக்கும் கண் வழியாக காட்சிகள் போகுது. அவன் ஏதோ சுயானதை கொடுக்குறாங்க, சாப்பிட்றாங்க, அதையும் சாப்பிட்றான். விஷயான் சஞ்சரித்தே அப்படின்னு பகவத்கீதை சொல்கிறார். அந்த விஷயங்களிலே அவன் சஞ்சரித்துட்டு தான் இருக்கிறான் எல்லாரும் போல. ஒரு பாட்டு கேட்கும்போது கை தட்டுறான், ரொம்ப அருமையாக பாடியிருக்கீங்கன்னு சொல்கிறான். இந்த சமையல் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்கிறான். நீங்கள் வாங்க என்னோட இருங்கன்னு சொல்கிறான். இவருக்கதெல்லாம் பார்த்தா அகந்தை இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த விஷயங்களோடு அவன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். புலன்களும் தன் விஷயங்களும் இடைவிடாது உள்ளே போகுது, உள்ளே வருது, வெளியே போகுது, என்னென்னோ நடக்குது. ஆனால் அவன் உள்ளே கலங்காது இருக்கிறான். இது தாங்க முக்தி நிலை, அகந்தையற்ற நிலை. கலங்குதுன்னா அங்கே அகந்தை இருந்தால் தான் கலங்கும். கலங்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். ஆத்மா சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் விஷயங்கள் உள்ள வரா மாதிரி பல ஆறுகள் கொண்டா தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. ஆபூர்ணம் அச்சலம் அப்படிங்கிறார். பூர்ணமான அந்த அச்சலமாக இருக்க வேண்டிய சமுத்திரம் அங்கே இருக்குது.
இந்த நதிகள் கொட்டுற மாதிரி இந்த ஞானிக்கும் காது வழியாக சப்தங்கள் வருது. சில பேர் போடுறாங்க, சில பேர் நமஸ்காரம் பண்ணுறாங்க, சில பேர் கேலி பண்ணுறாங்க, பொய் சாமியாருங்கிறாங்க, சில பேர் அவர் சரீரத்தில் வாழ்கின்ற கடவுளுங்கிறாங்க. எல்லாம் காதில் விழுது. அந்த உடம்புக்கும் புலன்களுக்கும் விஷயங்கள் உள்ளே போகுது வருது. ஆனால் உள்ளே கலக்கமற்ற ஒரு அமைதி இருப்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அது அபரோட்சமாக, அப்பிரமேயமாக, சொப்பிரகாசமாக இருக்கின்ற ஒரு நிலை. அந்த நிலை வருவது தான் முக்தி. அகந்தையை மடித்தல், அகந்தையை பக்குவப்படுத்துதல், அகந்தையை ஆத்மாவில் கரைத்து விடுதல். நான் என்று கரைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அகந்தை நானுன்னு ஆத்மா புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா தனக்கு ஒரு இருப்பு இல்லைல்ல, தனக்கு உருவம் இல்லைல்ல, அருவமும் இல்லை, உருவமும் இல்லை, ரூபாரூபமும் இல்லை. இந்த ரூபம் அருவம் உருவருவங்கிறதெல்லாம் உருவம் இருக்கிறதுக்கு தான். பாருங்க உருவம் இருக்குது, பாருங்க உருவமே இல்லை, பாருங்க உருவமும் இருக்கிற மாதிரி ஒரு மிடில் கேஸில் இருக்குது. இப்போ உருவத்திலிருந்து அருவமாய் பிளாஸ்டிக் ஆகி அப்புறம் கரைஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும். சில பொருள் கட்டியாக இருக்கும், தண்ணியில் போட்டால் அப்படியே கரையும், அப்புறம் தண்ணியோட காற்றுல அரைஞ்சு போய் மறைஞ்சிடும். அப்போ அரூபங்கிறோம், ரூபாரூபங்கிறோம், உருவங்கிறோம். இந்த பேச்செல்லாம் இந்த அகந்தைக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை. எப்பொழுது இந்த ஆத்மாவை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறியோ அதுதான் முக்தி என்று சொல்கிறார். அந்த முக்தி அனுபவம் எப்படி இருக்குன்னா, எல்லா விஷயங்களிலும் சஞ்சரித்து கொண்டே இயல்பாக இருந்து கொண்டே உள்ளே கலக்கம் இல்லாமல் இருத்தல். அவன் பேர் சிதப்பிரஜன் அப்படின்னு பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார். கேட்குறான் எப்படி இருப்பான்? அவன் எதையுமே உள்ளே வைத்துக்க மாட்டானா? அவன் பிரம்மச்சாரியாக இருப்பானா? யாரையும் எதையும் பார்க்க மாட்டானா? இதையும் சாப்பிட மாட்டானா? ஆனால் பிரம்மச்சாரின்னு அப்படி இருக்கிறாங்க. பிரம்மச்சாரி விரதத்தில் இருக்கிறான் அப்படி. பிரம்மச்சாரின்னா என்னென்னவோ கற்பனையான உள்ளாலாம் இருக்குது. அவர் முட்டை சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, கீரை தான் சாப்பிடணும், முளைக்கட்டின பயிர் தான் அவர் சாப்பிடுவார், காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்துக்குவார், 4 மணிக்கு எழுந்துக்குவார். ஒரு பிரம்மச்சாரிகள் அப்படி இருக்கணும். அப்படி ஒரு ஒரு ஃபோர்ட்டிஃபிகேஷன் இப்படி இருந்துக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போதும் போல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் கிடையாது. ஏன்னா அவன் அதெல்லாம் இல்லை. விஷயங்கள் தன் விஷயத்தை ஈடுபட்டுக்கிட்டு தானே இருக்கும். இந்த சரீரம் உலக விஷயங்களோட சஞ்சாரிக்கிறது இருந்துட்டு தானே இருக்கும். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஒன்று தானே. காதில் எல்லார் காதில் விழுற மாதிரி அவன் காதில் விழுது. எல்லாம் சாப்பிடும்போது அவனும் சேர்த்து சாப்பிட்றான். எல்லாமே நடக்குது. ஆனால் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம்னா, உள்ளே அகங்காரம் கலங்குவதில்லை. கலங்குவதற்கு அது இருந்தால் தானே, அங்கே கலங்குவதற்கு ஒன்றுமில்லை, கலக்கம் இல்லை. அப்போ அந்த கலக்கங்கிறது நீங்கள் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கலக்கங்கள் எத்தனை விதமாக இருக்கும்? பயம், கோபம், காமம், பொறாமை. இந்த 4 கலக்கமும் உங்களுக்கு இல்லாத போச்சுன்னா அகந்தை போச்சுன்னு அர்த்தம். அகந்தைக்கு இந்த 4 வேலை தான். இந்த 4 வேலையும் போயிடுச்சுன்னா அவன் எப்போவுமே சமாதானமாக, திறந்த கதவாக, ஆளற்ற படகாக இருப்பான். ஆளற்ற படகாக நம்ம வாழ்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருவ்யோ நமः. ஹரி ஓம்.